Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல exercise 2.2 பார்க்க போறோம். அதுல first question, for what values of natural numbers n 4 power n can be end with the digit 6 அப்படின்னு கேக்குறாங்க. So natural numbersனா என்னெல்லாம் வரும்? 1 2 3 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு 4 power n சொல்றாங்களா? So 4 power nல first n is equal to 1 னா 4 power 1 வந்துட்டு 4. n is equal to 2 na 4 power 2 வந்துட்டு 16. n is equal to 3 na 4 power 3, that is 4 4s are 16, 16 4s are 64. n is equal to 4 na 4 power 4. So 16 into 16 போடணும், 256 வரும். டவுட்டாக இருந்தால் போட்டு பார்த்துக்கலாம். 36 16 9 6 1. So 6 256. நம்ம ஒரு 6 வரைக்கும் போட்டு பார்த்துக்கலாமா? 4 power 5. அப்போ 256 இன்னொரு ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 4s are 24, 5 4s are 20 plus 2, 2 4s are 8 10 10 0 2 4. இப்போ n is equal to 5 போட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் 6னா 4 power 6. இது இன்னொரு 4 times. 4 4s are 16, 2 4s are 8 plus 1 9 0 4 4. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க? 4 power n can be end with digit 6ங்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் 6ஆல் டிவைட் ஆகுது பாருங்கள். 6 6 6, that is 4 n is equal to 2, n is equal to 4, n is equal to 6. இதெல்லாம் என்னது? ஈவன் நம்பர்ஸ். கரெக்டாக ஆட் நம்பர்ஸ் 1 3 5 போடுறப்பெல்லாம் வந்து 4ஆல் தான் எண்ட் ஆகுது. அதே ஈவன் நம்பர்ஸ் போடுறப்ப 6ஆல் எண்ட் ஆகுது. என்ன எழுதலாம்னா, ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு எழுதலாமா? ஃபார் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் 4 power n can be end with digit 6. புரிஞ்சுச்சா இந்த சம்? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் m and n are natural numbers, for what values of m does 2 power n and 2 power n into 5 power m ends in 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ m n ரெண்டுமே அவங்க நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எம்மோட வேல்யூஸ் என்னவா இருக்கிறப்போ இது வந்து 5ல் எண்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சும்மா n is equal to 1 அப்படின்னு எடுப்போம். 2 power 1 into 5 power m. ஓகேவா? நெக்ஸ்ட்டு n is equal to 2. அப்போ 2 power 2 into 5 power m. n is equal to 3. 2 power 3 into 5 power m. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பவர் இருக்கா? ஸோ இது எல்லாமே 2 into 5 power m. 2 2s are 4 into 5 power m. 2 power 3 என்னது? 8 into 5 power m. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா வேல்யூஸ் 2 4 8 இட் கோஸ் ஆனில் எல்லாமே வந்துட்டு என்னது? 2ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. கரெக்டாக 2ஓட மல்டிபிள்ஸாக இருக்கிற எல்லாமே எப்படி எண்ட் ஆகும்? ஈவன் நம்பராக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்னு சொல்லலாம், இல்லைன்னா டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லலாம். அப்போ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈவன் நம்பர். கரெக்டாக இங்கே இருக்கிற எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வாக இருக்குது. அப்போ ஈவன் நம்பர். அவங்க என்ன சொல்கிறாங்க? ends with 5ன்னு கேட்குறாங்க. ends with 5ஆக இருக்கிறப்போ ends with 5 வந்து எந்த வேல்யூவில் வரும்னு கேட்குறாங்க. ends with 5ங்கிறது என்னது? ஆட்டோமேட்டிக்காக ஆட் நம்பர் ஆகிடுது. கரெக்டாக? ஆனால் நம்மளுக்கு இங்கே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்குது, அது ஈவன் நம்பர். அவங்க கேட்குறது ends with 5 ஆட் நம்பர். வருமா? வரவே வராது. ஸோ எந்த வேல்யூஸ் ஆஃப் எம்முக்குமே நம்மளுக்கு ends in 5 வரவே வராது ஆட் நம்பரில். ஏன்னா நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கிறதுனால ஈவன் நம்பர் தான் வரும். அப்போ இந்த எம்முக்கு நம்மளுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ நம்ம என்ன போட்டுடலாம்னா, இட் இஸ் நோ வேல்யூ ஃபார் எம்னு போட்டுடலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 power n into 5 power m வந்துட்டு ends in 5ன்னு கேட்குறாங்களா? அப்போ
எண்ட் ஆகுமா? எண்ட் ஆகாதில். அப்போ இட் கேனாட் end with 5 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஹெச்சிஎஃப்னு சொல்லிட்டு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எதை யூஸ் பண்ணி ஹெச்சிஎஃப் பண்ண போகிறோம்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மேட்டிக். ஸோ பேசிக்கலி இந்த தியரம் என்னன்னா, ஒரு காம்போசிட் நம்பரை வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ப்ரைம் நம்பர்ஸாக எழுதுறது தான் வந்து இந்த தியரம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹெச்சிஎஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் வந்து இதை எப்படி பண்ண போகிறோம்னா, நார்மலாக நம்ம யூஸ்வலாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமா, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுவோம், ஒரு நம்பராக போட்டுகிட்டே வருவோமா, அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே 5 இருக்கிறதால ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கலாம். 5 5s are 25. 5 5s are 25. 2 வந்து இதாகாதா, அப்போ 0. 25 சேர்த்து எடுத்துக்கலாம். again 5 5s are 25. 2 சின்ன நம்பர், ஸோ 0. 25 சேர்த்து எடுத்தோம்னா 5 5s are 25. இதுவும் 5னால again நம்ம 5 எடுத்துக்கலாம். 1 5 is 5. 0. again 1 5 is 5. 0 1. 2ஆல வருமா? வராது. 3ஆல வராது. 5 வராது. நெக்ஸ்ட் 7ஆல வருதான்னு பார்க்கலாம். 7ஆல வருமானு பார்ப்போம். ஸோ 1 7 7 3. 4 7s are 28. ரிமைனிங் வந்து 3. again 4 7s are 28. ரிமைனிங் 2. அப்போ 3 7s are 21. ஸோ 7ஆல் இது டிவைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நம்பர் வந்து 2ஆல் வராது, 3ஆல் வருமா? 4 3s are 3ஆல் வரும். ஸோ 4 3s are 12. 8 3s are 24. 1 3s are 3. அது 3ஆல் வராது, 5 வராது, 7ம் வராது. நெக்ஸ்ட் 11 வராது. 13 வருமானு பார்க்கலாம். 3 13s are 39. 18 3 9 1 7. ஸோ 13 into 7. 3 7s are 21 9. ஸோ 7 வந்துடுச்சு கரெக்டாக. ஸோ நம்ம இங்கே 13 யூஸ் பண்ணுறோம். இப்போ 37 13s are 481. இது ப்ரைம் நம்பர், இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு பண்ணலாம். 1 8. again 1 8 1 8. திருப்பி 2 போடுறோம். 9 2s are 18. 0. 9 2s are 18. 2s are 18. இந்த 1 வந்து 2 விட சின்னதுனால 0 போடுறோம். இந்த 2 நம்பரையும் சேர்த்து எடுக்கிறோம். 9 2s are 18. again 1 சின்ன நம்பர் 0 போட்டு சேர்த்து எடுத்து 9 2s are 18. இப்போ இது வந்து 2ஆல் போகாது, ஆனால் 3ஆல் போகுமா? ஸோ 3 3s are 9. 3s are 9. 0 3 3s are 9. இதுவும் 3ஆல் போகும். 1 0 1 0 1. இப்போ 1 0 1 0 1 இங்கே வந்திருக்கா. ஸோ இதை நம்ம அப்படியே இதை எழுதிடலாம். ஸோ 1 0 1 0 1 நம்ம ஃபஸ்ட்டு 7ஆல் பண்ணோமா? என்ன ஆன்சர் வந்துச்சு? 1 4 4 3. இதை 3ஆல் பண்ணால் 481. 13ஆல் பண்ணால் 37. ஓகேவா? ஸோ நம்ம பாதியை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபேக்டர்ஸ் என்னது? 5 into 5 into 7 into 3 into 13 into 37. இது இதோட ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் இந்த சம்மோட ஃபேக்டர்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா 2 into 2 into 3 into 3 into 7 into 3 into 13 into 37. ஸோ இப்போ நம்ம வந்து காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். ஸோ 37 ஒன்று இருக்குது, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு 13 இருக்குது, இங்கேயும் 13 இருக்குது, அது ஒன்று. இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இங்கே 7, இங்கேயும் 7. வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. 5 2 இல்லை, 3 இல்லை. ஸோ லாஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே பாருங்கள். 7 3 13 37. 7 3 13 37. நம்பரோட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம், இந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸை எழுதிட்டோம். அதுதான் நம்மளுடைய HCF. ஸோ HCF இஸ் ஈக்குவல் டு அந்த நம்பர்ஸ் அப்படி எழுதலாம். 7 into 3 into 13 into 37. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
37 into 13 into 3 into 7 இதுதான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அந்த வேல்யூ இங்கேயே இருக்கா நம்மளுக்கு? அப்போ நம்மளுக்கு ஆன்சரே கிடச்சிச்சு 10101. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மல்டிப்ளை கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 7s are 21. 21 into 13 ஃபஸ்ட்டு பண்ணலாம். 3 2 3s are 6 1 2 3. ஸோ 3 7s are 21. ஒரு 13 போட்டப்போ 273 வந்துச்சு. ஸோ இது மொத்த வேல்யூ 273. இதை 37ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3 7s are 21. 7 7s are 49 plus 2 51. 2 7s are 14 plus 5 19. 3 3s are 9. 7 3s are 21. 2 3s are 6 plus 2 8. So 1 10. 9 plus 1 10 11. 8 plus 1 2 10 வந்துச்சு அந்த வேல்யூ. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணோம்னா 37 into 13 13 into 3 3 into 7 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வருமா, அதை வச்சு பண்ணோம். நம்ம இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு மல்டிப்ளையும் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஹெச்சிஎஃப் யூஸிங் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு அதோட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிட்டு காமன் ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஹெச்சிஎஃப் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.